உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமேவும் பொதுவாக இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரேயானால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவதோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது குருவுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் பேச்சு வாக்கில் இருக்குமே தவிர ஏட்டில் இருக்குமே தவிர நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் மிக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள், நீங்கள் நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பேரை எடுத்து பார்த்தீங்களா, அதே போல் அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள், அப்புறம் இலக்கிய பேச்சாளர்கள், பாடலாசிரியர்கள், இவங்க இந்த மாதிரியான வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். நிறைய பேர் இப்போது வீட்டில் வேலை செய்யும்போது அல்லது வந்து 10 பாத்திரம் தேய்க்கும் போது, லேடிஸ்லாம் சமைக்கும்போது பாட்டு பாடிகிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். தூங்கும்போது பாட்டு கேட்குறது, அதிகமாக பாட்டு பாடுறது, கூடவே பாடிட்டே வருவாங்க. எல்லா இடத்துலும் ட்ராவல் பண்ணும்போது, குளிக்கும்போது, சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கும்போதெல்லாம் சாப்பிடும்போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் என்ன தான் கிரகம், இதை கூட நாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் பாருங்கள் கண்டிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அப்போ பாட்டு பாடுறது ஒரு பாவதோஷமான அப்படி கிடையாது. இல்லை, ஜெயிக்கிறது, ஒரு ஜோவியலாக இருக்கிறது, கலகலப்பாக இருக்கிறது, இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு அற்புதமான கலை. அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தால் பாவதோஷம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கனாக்கா, கண்டிப்பாக அப்படி ஒரு ஜோசியர் சொன்னார்னாக்கா அவர் கண்டிப்பாக தோற்று தான் போவார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மே மாதம் ஏற்படுது. மே மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறாங்க. வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரம் ஏறி இருப்பது மேலும் சிறப்பு. இதனால் இது யாருக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் அமையும்னா, காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் இராணுவ வீரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஊர்காவல் படை மற்றும் ஆர்பிஎஃப், சிபிஎஃப் அந்த மாதிரியான படை வீரர்கள், போர்ப்படை தளபதிகள், அப்புறம் இது மாதிரி நாட்டை காப்பாற்றுறதுக்காக உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ரா அமைப்பு சேர்ந்தவங்க, அதே போல் கம்யூனிகேஷன்ஸ், அது யார் அந்த செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அப்புறம் வந்து அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, மேன் பவர் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு, அப்போ யாரெல்லாம் இந்த காப்பாற்றக்கூடிய இடங்களில் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரியான தொழில் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மெயினாக ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கேஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆயிலு, கேஸு, எல்லா விதமான ஆயிலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல. அதே போல் லேண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, செவ்வாய் வந்து கனிம வளம் இல்லையா, பூமி இல்லையா, அப்போ வந்து கனிம வளம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, பில்டர்ஸு. அப்போ இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனில், அதாவது காய்லாங்கடை நடத்துகிறவங்களிருந்து விவசாய பெருமக்களிலிருந்து எல்லாருக்குமே இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையப்போகுது. அப்போ இந்த சனிக்கு என்னெல்லாம் பார்வை, 3, 7, 10 பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு என்ன பார்வை, 2, 7, 8. அப்போ இந்த செவ்வாயும் சனியும் எங்கெல்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க, அதோட கூட அவங்களுக்கான கேந்திரங்கள், அவங்களுக்கான திரிகோண வீடுகள், இது எல்லாமே பலப்படும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த மே மாதத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று போராத குறைக்கு சனி செவ்வாய் சேர்க்கையோடு கிரகமாளிகா யோகம் நடைபெறுகிறது. இந்த கிரகமாளிகா யோகம்னா அப்படியே கிரகங்கள் வந்து 8 கட்டங்களில் இல்லை 9 கட்டங்களில் மாலை போட்ட மாதிரி அமைகிறது கிரகமாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மே மாதம் அந்த மாதிரி ஒரு கிரகமாளிகா யோகம், அதாவது மே மாதம்
6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 4 நாள் சந்திரனோடு சேர்த்து. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு 12ஆம் தேதி வரையிலுமே கூட அந்த கிரகமாலிகா யோகம், கொஞ்சம் குழந்தை பிறக்கிறதுக்கான, அப்படி இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக அதிர்ஷ்டசாலிகளாக வேறு இருக்க போகிறாங்க. அப்போ பல நன்மைகள் ஒளிந்திருக்கின்றன. இந்த மே மாதத்தில் பல நன்மைகள் உள்ளே ஒளிந்திருக்கின்றன. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரகசியங்கள் உள்ளே இருக்கான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய தேடுதல் என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்கணும், நீங்கள் எதை தேடுறீங்க? பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா? உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை நாம் விளக்கி திரை நீக்கி பார்த்து விடுவோம். வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்துக்கு ஒரு நல்ல யோகம், கடைசி யோகம், குரு தரும் கடைசி யோகம். துலாம் ராசிக்கு இதுதான் டைட்டிலாகவே வைக்கணும், குரு தரும் கடைசி யோகம். அது என்ன சாமி கடைசி யோகம்? சார், இப்போது இந்த மாதத்தோட துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படிங்கிற மிகப்பெரிய அதிர்ஷ்டம் முடிவுக்கு வருது. அப்புறம் 10ஆம் இடத்துக்கு குரு போகிறார். இந்த மே மாதம் 26ஆம் தேதி துலாம் ராசிக்கு குரு 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு போக போகிறாரு. அப்போது இந்த ஒரு மாதம்தான் துலாம் ராசிக்கான அதிர்ஷ்டமான மாதம். குரு தரும் கடைசி யோகம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, இந்த மே மாதத்தில் உங்களுக்கு எது எல்லாம் வேண்டுமோ, என்னெல்லாம் நீங்கள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் சாதிக்கக்கூடிய மாதம், வெற்றி பெறக்கூடிய மாதம், வெற்றி அதிகரிக்கக்கூடிய மாதம், சக்சஸ் பண்ணக்கூடிய மாதம். பலவிதமான வெற்றிகள், தேர்தல் வெற்றிகளாக இருக்கலாம், தேர்தலில் நல்ல வெற்றிகளாக இருக்கலாம், தேர்வுகளில் எக்ஸாம்ஸு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட்டு, ஜேஇ போன்ற, அல்லது பலவிதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஜாபுக்காக கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கலாம், ப்ரைவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கலாம், ஐஐடி போன்றது, இல்லை வெளிநாடுகளில் எழுதக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கலாம். தேர்வுகளில் வெற்றி, தேர்தல்களில் வெற்றி, புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், மெயினாக போஸ்டிங்ஸ், பதவிகள் உண்டாகும், பொறுப்புகள் அதிகரிக்கும், புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும், நல்ல நல்ல பதவிகள் கிடைக்கும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. பாக்கிய குருவாக அமைகிறார். போராத குறைக்கு 6ஆம் இடத்தில் நடக்கக்கூடிய சனி செவ்வாய் யுத்தம், எங்கேயோ நடக்கக்கூடிய சண்டையால் யாருக்கோ பிரச்சனை வருது. ஆனால் துலாம் ராசிக்கு அது நன்மையாக முடியும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகரிக்கும், மார்க்கெட்டில் வேல்யூ அதிகரிக்கும். அப்போ நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ, எதிரிகளாக இருக்கலாம். நிறைய துலாம் ராசி அன்பர்கள் எதிரிகளைத்தான் சொல்கிறாங்க. அதுவும் இத்தனை நாளாக எனக்கு தெரியல சாமி, கூடவே இருந்திருக்கேன், ஆனால் அவன் தான் கடைசியாக எதிரியாக இருந்திருக்கேன், இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது கூடவே இருந்து நமக்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகிகள், நண்பர்களே எதிரிகளாக மாறி விடுவது, ஏமாற்றங்களை தருவது, அதே போல் குடும்பத்தார், நெருங்கி பழகக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே எதிரிகளாக மாறிவிடுவது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். அப்போ இந்த மாதிரி எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே.
அந்த ஏமாற்றங்கள் விலகும். துலாம் ராசிக்கு இந்த மாதம் குரு தரும் கடைசி வாய்ப்பு. எதையெல்லாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இமீடியட்டாக சாதிச்சுக்கணும். சாமி இங்கே பாருங்கள், நான் இந்த கம்பெனி திறக்கணும்னு நினச்சேன், இல்லை எனக்கு நான் கம்பெனியை ஓப்பன் பண்ணிட்டேன், நல்லா ஆர்டர்ஸ் கிடைக்கும்னு நினச்சேன், கிடைக்கல, எனக்கு இமீடியட்டாக கொஞ்சம் செஞ்சு கொடுங்க சாமி. சாமி நான் ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பித்தேன், பாதிலே நிற்குது, சீக்கிரமாக எனக்கு கட்டி முடிக்கணும், எனக்கு செஞ்சு கொடுங்க சாமி. சார் நான் ஒரு பில்டர், புறம் அது இத்தனை ஃப்ளோர், இது 4 மாடி கட்டேன், அது அப்படியே 5ஆவது மாடியோட நிற்குது, கம்ப்ளீட் பண்ண முடியல, புக்கிங் இல்லை, எப்படியா கொஞ்சம் எனக்கு அது செஞ்சு கொடுங்க சாமி. அப்போ குரு தரும் கடைசி வாய்ப்புனா இதுதான் அர்த்தம். உங்களுடைய தொழிலோ, உங்களுடைய வேலையோ, உங்களுடைய முயற்சிகளோ, உங்களுடைய எண்ணங்கள் பாதியிலே நிறைவேறாமல் இருப்பது. அப்போ இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் ஜெயிச்சாகணும். எப்படியாவது அந்த கொடுத்த காசு இந்த மாதம் நீங்கள் வாங்கிடணும், வாங்கியே ஆகணும். இது எல்லாம் செய்வீர்களே ஆனால் வெற்றி உங்களுடையது. அப்போ இது நடக்கணும்னா நான் என்ன சாமி பண்ணணும்? நான் தான் சொன்னேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கலாம், மாணவர்களுக்கான எக்ஸாமாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், வெளிநாட்டு கல்வியாக இருக்கலாம், இல்லை வேலை நிமித்தமான எக்ஸாம்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் எக்ஸாமாக இருக்கலாம், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம். அதே போல் வெளிநாட்டில் படிச்சுட்டு இங்கே ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம். அப்போ வெற்றி உங்களுடையது, கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, அது என்னதான் ஒரு முடக்காக இருக்கட்டும், எதிரிகளாக இருக்கட்டும், எதிர்மறையானதாக இருக்கட்டும், ஏன் செய்வினை கோளாறுகள், ஏதாவது சொந்த பந்தங்கள் நீங்கள் முன்னுக்கே வரக்கூடாதுன்னு நினச்சி எவனாவது ஒருத்தவன் செய்வனை செஞ்சுருந்தா கூட சரிதான், புரியுதா? நீங்கள் முன்னுக்கே வரக்கூடாதுன்னு உங்களை முடக்கி வச்சுருந்தாலும் சரிதான், அதெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டு நீங்கள் முன்னுக்கு வரணும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வுனா வாராகி தான், வாராகி வழிபாடு தான் தீர்வு. அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம், பிறப்பு ஜாதகம்தான் பேசும். சாமி இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னது அப்படியே கரெக்டுங்க சாமி, எனக்கு ஒரு நல்லது செய்யுங்க, எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வரணும் சாமி, இந்த மாதிரி நான் ஆரம்பிச்சிட்டேன், நல்லபடியாக நடத்தி கொடுங்க அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும், பரிகாரங்கள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் இனி ஒவ்வொரு நாளும் திருநாளே. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திருவிழா தான். ஏன்னா விருச்சிக ராசிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்க போகுது. விருச்சிக ராசி என்பவர்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய செல்வந்த குடும்பம், பணக்கார குடும்பமாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். விருச்சிக ராசி என்பவர்கள் பெண்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், இராணுவத்தில் இருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் ஆன்மீக துறையில் இருந்தாலும் சரிதான், ஆலயங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், திருப்பதி, டிடிடி போன்ற இடங்களில் ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருக்கலாம், அல்லது மடாதிபதிகளாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு திருநாளே. ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு 15 வருஷமாக, இன்னைக்கு நேற்று இல்லைங்க, ஒரு 15 ஆண்டுகளாக படாத கஷ்டப்பட்டு எடுத்த எல்லா இடங்களிலும் தோல்வி, ஒவ்வொரு வெற்றிக்கும் பல இழப்புகள். பல இழப்புகள்னால் நிறைய ஏமாற்றங்கள். விருச்சிக ராசியை போல ஒரு அனுபவசாலி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். இன்றைக்கி நல்லா இருக்கும், ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும், ஒரு நல்ல
வெற்றியில் இருக்கிறீங்க, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்கன்னா இது சாதாரணமாக விருச்சிக ராசிக்கு வந்ததில்லை, அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்போது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு திருநாள். அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் தான் ராஜா. அதுக்கு இந்த மே மாதம் ஆரம்பம். ஏன் சாமி இவ்வளோ சொல்கிறீங்க விருச்சிக ராசிக்கு? இதெல்லாம் உண்மையா? இது உண்மையிலே நடக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. நல்லது நடக்கும், சிறப்பானதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் 26ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி யாருக்கு யோகமோ இல்லையோ, விருச்சிக ராசிக்கு யோகம். அற்புதமான கால நேரம் அனுகூலமாக உள்ளது. காலமும் நேரமும் அனுகூலமாக உள்ளது. உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக உள்ளது. வருமானம் அதிகரிக்கும், வளர்ச்சி இருக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் விருச்சிக ராசி நேயர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். மாணவ செல்வங்கள், குறிப்பாக இந்த நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள், அவங்களுக்கான பரிகாரங்கள், அதே போல் ஜேஇஇ ஐஐடி போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள், இன்னும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, கவுன்சிலிங் கலந்து கொள்ளக்கூடியவங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாட்டு சென்று அங்கே யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கும், அதுக்கான என்ட்ரன்ஸ் எழுதக்கூடியவங்க, அதே போல் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக என்ட்ரன்ஸ் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணக்கூடியவங்க, இல்லை அதில் ஏதாவது ப்ரமோஷனுக்காக எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க. அப்போது இந்த மாதிரி தேர்வுகள் இருக்குமே ஆனால், அல்லது போட்டிகள், பதவி போட்டிகள், பொறுப்புகள் உங்களை தேடி வந்து சேரும். கலந்து கொள்ளக்கூடிய தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் மாணவ செல்வங்களே. அப்போ நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும், மாணவிகளாக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும், படிப்பு சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக, அல்லது வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான இன்டர்வியூஸ் இருக்குமே ஆனால் அதிலெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், அந்த மாதிரி கிரேடு 1, குரூப் ஏ, இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு கீழே குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அரசாங்க வேலைக்காக எழுதக்கூடியவங்க, ட்ரைனிங் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ரிசர்வ் பேங்க்காக இருக்கட்டும், ரிசர்வ் பேங்க்லேருந்து ப்ரைவேட் பேங்க் வரலும், ஏடிஎம் வரையிலும் பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இப்படி இவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு. எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, எனக்கு அதே கம்பெனியில் திருப்பி கூப்பிடுவாங்களா, ரீகால் பண்ணுவாங்களா, எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். மெயினாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பணம் வருமானங்கள் அதிகரிக்கும். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ இதெல்லாம் நடக்கணும்னா பரிகாரங்கள் முக்கியம், வழிபாடுகள் கை கொடுக்கும்.
அப்போ அதுக்கான உங்களுக்கான பரிகாரங்களை வழிபாடுகளை அறிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம். விருச்சிக ராசி நேயர்களே.